அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 17. என்ன? நோவா முதலில் ஆச்சரியப்பட்டான். ஆனால் இறுதியில் மகிழ்ச்சியடைந்தான். இப்போதுதான் அவன் தன் உடலை ஆய்வு செய்தான். அவனது 7 அக்யூட்டி புள்ளிகள் முழு வேகத்தில் சுவாசத்தை உறிஞ்சிக் கொண்டிருந்தன. மேலும் நேற்று இரவு அவன் உணர்ந்த எல்லை மறைந்துவிட்டது. அவனது உடல் லேசாக இருந்தது, ஆனால் உறுதியாகவும் வலிமையுடனும் இருந்தது. அவன் தன் உடலுக்குள் இருக்கும் சுவாசத்தை பற்றியும் நன்றாக உணர்ந்தான். அது சற்று காலியாக இருந்தது. இப்போது நான் அதை பற்றி நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு வேகமாக ஓடியதில்லை. என் பார்வையும் மேம்பட்டதாக தெரிகிறது. தர்க்கரீதியாக பார்த்தால் எனது மற்ற உணர்வுகளும் மேம்பட்டிருக்க வேண்டும். அவன் தன் அழுக்கான உடலை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது குரு அவனை திட்டியதால் அவன் நிறுத்த வேண்டியிருந்தது. என்ன இன்னும் இங்கே செய்து கொண்டிருக்கிறாய்? போய் குழி. நாற்றம் அடிக்கிறாய். வில்லியம் தாழ்வாரத்தின் தொடக்கத்தில் இருந்த ஒரு கதவை சுட்டிக்காட்டி மற்றொரு கையால் மூக்கை மூடிக்கொண்டான். நோவா மகிழ்ச்சியுடன் தலை வணங்கி கதவை தாண்டி விரைந்தான். அறைக்குள் நோவா குளியல் தொட்டியாக பயன்படுத்தப்பட்டதாக கருதிய ஒரு பெரிய பேசின் இருந்தது. அதில் சில வாளிகளில் தண்ணீர் நிரம்பியிருந்தது. அவன் கவனமாக தன்னைத்தானே கழுவினான். பின்னர் அறையின் மூலையில் இருந்த ஒரு குவியலில் இருந்து ஒரு வெள்ளை உடையை எடுத்தான். அவன் வெளியே வந்தபோது அவனது குரு தாழ்வாரத்தில் காத்திருந்தார். அவர் இறுக்கமான அடர் பச்சை நிற ஜிம் உடையில் இருந்தார். அவரது முதுகில் ஒரு வாள் உரையிடப்பட்டிருந்தது. நீ என்னை எழுப்பியதால் நீ என்னுடன் வர வேண்டும். ஒரு பணிக்கு சில சிறப்பு மூலிகைகளை நான் எடுக்க வேண்டும். ஒரே பிரச்சனை என்னவென்றால் 4 கண் ஓநாய்களின் ஒரு குழு சமீபத்தில் மூலிகைகள் காணப்படும் இடத்தை தங்கள் மறைவிடமாக மாற்றியுள்ளது. அந்த மாயமிருகங்கள் முதல் தரத்தில் உள்ளன, மேலும் குறைந்த மட்டத்திலும் உள்ளன. எனவே சுமார் 15 பேர் இருந்தாலும் அவற்றை எளிதாக வீழ்த்த முடியும். நான் அதை செய்ய முடியும். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையான சண்டையை நடத்த வேண்டிய நேரம் இது. எனவே உங்கள் புதிய உடலை நீங்களே பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் அறையில் சென்று உங்கள் வாள்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு சுவரின் பிரதான வாயிலில் என்னை சந்தியுங்கள். நோவா உடனடியாக உற்சாகமடைந்தான். புறப்படுவதற்கு முன் தலை வணங்க மறந்துவிட்டான். அவன் மகிழ்ச்சியுடன் தனது கட்டிடத்திற்கு ஓடிச் சென்று தனது அறையில் மறைத்து வைத்திருந்த 2 வாள்களை எடுத்தான். அவனுக்கு அவற்றிற்கு உறை இல்லாததால் கிழிந்த துணிகளின் துண்டுகளால் அவற்றை இடுப்பில் கட்டினான். சாவதற்கு ஒரு சண்டை என்று அவன் தனக்குத்தானே எண்ணினான். உற்சாகம் பெருகியது. இது என் குருவுடன் சாதாரண சண்டையிடுவதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. மேலும் எனது இந்த புதிய உடல் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இன்று ஓடுவதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. இன்னும் எனக்கு வியர்வை வரவில்லை. என் உடலில் சேமித்து வைத்திருக்கும் சுவாசமும் அதிகரித்து வருகிறது. இப்போது என் கைகளில் ஒன்றை மட்டும் பயன்படுத்தி குறைந்தது 7 முறையாவது தாக்க முடியும். முதல் தர உடலின் நன்மைகள் சில மணிநேர ஊட்டச்சத்தில் ஏற்கனவே தெளிவாக தெரிந்தன. இரண்டாவது சுழற்சிக்கு செல்வதற்கு முன்பு எவ்வளவு நேரம் கடக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சக்தியில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பு நோவாவை சிகிச்சையின் வலி மற்றும் ஆபத்துகளை புறக்கணிக்க வைத்தது. மேலும் அவன் வலிமை பெற ஆவலாக இருந்தான். அவன் பால்வின் கோட்டையின் பிரதான வாயிலுக்கு வந்தபோது வில்லியம் தூக்க கலக்கத்தில் முகத்துடன் கையில் ஒரு தோல் பையுடன் காத்திருப்பதை கண்டான். நோவா தனது வாள்களை கட்டியிருந்த மோசமான விதத்தை பார்த்து அவன் தலையை அசைக்காமல் இருக்க முடியவில்லை. கடைசியாக காவலர்களிடமிருந்து ஒரு உரையை திருட மறந்துவிட்டாயா? அவனை சற்று கேலி செய்த வில்லியம் தோல் பையை தன் சீடனின் காலடியில் வீசினான். நோவா பைக்குள் பார்த்தான். மேலும் 2 சிறிய உரைகளும் அவற்றை வைத்திருக்கக்கூடிய ஒரு தோல் பெல்ட்டும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். தனது குரு எவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்பதை பார்த்தபோது நோவா சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவன் அவசரமாக தனது புதிய கியரை அணிந்து கொண்டான். அவன் அதை முடித்ததும் நன்றியுடன் தனது குருவுக்கு ஆழமாக தலை வணங்கினான். வில்லியம் தனது மாணவனை பார்த்து தலையசைத்தான். அவன் இளமையாக இருந்தாலும் முன்பை விட ஒரு போர் வீரனைப் போல் இருந்தான். எந்த குருவும் ஒரு மோசமான சீடனை விரும்புவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது தோற்றம் அவனது குருவின் பிம்பத்தை பிரதிபலிக்கும். என்னை பின்தொடருங்கள். நாங்கள் உடனடியாக ஓநாயின் மறைவிடத்திற்குச் சென்று அவர்களை கவனித்துக் கொள்வோம்.
நோவா சற்று ஆச்சரியப்பட்டான். நாம் குதிரைகளை எடுக்கவில்லையா? குதிரைகள் இந்த தோற்றத்தில் இடைக்கால உலகில் பயணத்தின் முக்கிய வடிவமாக இருந்தன. மேலும் ஒரு தொழுவம் பிரதான வாயிலுக்கு முன்னால் இருந்தது. நீங்கள் இப்போது ஒரு பயிரிடுபவர், பலவீனமானவராக இருந்தாலும் உங்கள் உடல் முதல் தரத்தை உடைத்துவிட்டது. அது குதிரையைப் போல வேகமாக இல்லாவிட்டாலும் அது இன்னும் வேகமாக ஓட முடியும். மேலும் நாம் ஒரு மாய மிருகத்துடன் சண்டையிடப் போகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள் போல் தெரிகிறது. ஒரு சாதாரண குதிரை அவற்றை பார்த்தவுடன் ஓடிவிடும். வாருங்கள், நாங்கள் ஓடும்போது விஷயங்களை இன்னும் விரிவாக விளக்குகிறேன். வில்லியம் வாயிலில் இருந்து வெளியேறி ஓடத் தொடங்கினான். நோவா அவனை பின்தொடர முயற்சித்தான். நோவா கோட்டையை விட்டு வெளியேறியது இதுவே முதல் முறை. அவனைச் சுற்றியுள்ள பச்சை வயல்களையும் தொலைவில் உள்ள மலையையும் ஆர்வத்துடன் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. அவனுக்கு முன்னால் பசுமையான காடு கூட இருந்தது. வில்லியம் அவனது நடத்தையை பார்த்து நோவாவை பின்தொடர்வதில் கவனம் செலுத்துமாறு வேகத்தை அதிகரித்தான். நீங்கள் முதல் முறையாக சண்டையிடப் போகிறீர்கள். மேலும் நீங்கள் பதற்றமடைவதற்கு பதிலாக சுற்றி பார்த்து உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்களா? அவன் உண்மையிலேயே ஒரு குழந்தையாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். நோவாவும் வில்லியமும் குதிரையில் 3 நாள் பயண தூரத்தில் இருந்த காட்டை நோக்கி விரைந்தனர். சுமார் 15 நிமிடங்கள் ஓடிய பிறகு கோட்டை வெகு தொலைவில் இருந்தபோது வில்லியம் விளக்கத் தொடங்கினான். 4 கண் ஓநாய் என்பது ஒரு மாய மிருகம். அது கிட்டத்தட்ட 10 அடி நீளம் வரை வளரும். இது பொதுவாக வெளிர் மஞ்சள் நிற உரோமங்களை கொண்டுள்ளது. அதன் பெயரிலிருந்து தெரிவது போல் அதன் தலையின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு ஜோடி கண்கள் உள்ளன. அதன் தாக்குதல்கள் மற்ற ஓநாய்களைப் போலவே சொரிதல் மற்றும் கடித்தல். மேலும் அதன் இரையை சிறிது நேரம் திகைக்க வைக்கும் ஒரு மன அதிர்வை உள்ளடக்கியது. உங்கள் மனதின் உறுதியுடன் அவர்களின் தாக்குதல்களுக்கு எதிராக நிலைத்திருப்பது எளிதாக இருக்கும். எனவே அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டாம். நோவா தனது நரம்புகளை மறைக்க தலையை சற்று தாழ்த்தினான். காரணம் என்னவென்றால் அவனது குறி எந்த மட்டத்தில் மன ஆற்றலை கொண்டிருந்தாலும் அவனிடம் எப்போதும் அதைவிட அதிகமாக இருக்கும். நான் அவனை நம்பலாம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவனிடம் இடமாற்றத்தை பற்றி விளக்குவதற்கு வழியில்லை. நான் அவனை கடினமாக உழைப்பவனாகவும் அதில் அதிக தேர்ச்சி பெற்றவனாகவும் நினைக்கிறேன். வில்லியம் தனது சீடனின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கவில்லை. இதற்கு முன் 4 கண் ஓநாய் ஒரு முதல் தர மாயமிருகம் என்று நான் சொன்னேன். எனவே ஒரு மாயமிருகத்தின் தரவரிசைகளை விளக்கும் நேரம் இது என்று நினைக்கிறேன். மிருகங்களின் இனங்களுக்கு அவற்றின் வலுவான பண்புகளின் அடிப்படையில் தரவரிசையை வழங்குவது மனிதர்கள்தான். உதாரணமாக 4 கண் ஓநாய்க்கு முதல் தர உடல் உள்ளது. ஆனால் அதன் மனத்தாக்குதல் அந்த வரம்புக்கு கீழே உள்ளது. எனவே அவற்றின் இனத்தின் முதல் தரம் அவற்றின் உடலால் வழங்கப்படுகிறது. நோவா இதில் மிகவும் ஆர்வமாக இருந்தான். ஏனெனில் பயிரிடும் உலகம் பற்றி மேலும் குறிப்பிட்ட எதையும் அவன் படிக்க முடியவில்லை. ஏனெனில் அது பற்றிய அனைத்து புத்தகங்களும் உள்வட்ட நூலகத்தில் இருந்தன. அது அவனுக்கு தடை செய்யப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தாக்கிய டிராகன் எந்த தரவரிசையில் இருந்தது என்று கேட்க இருந்தபோது வில்லியம் தொடர்ந்து பேசினான். ஆயினும் வானமும் பூமியும் நியாயமானவை. மேலும் மனிதர்கள் அதிக அறிவை கொண்டுள்ளனர் மற்றும் தங்கள் பலத்தை சிறப்பாக வெளிப்படுத்த நுட்பங்களை உருவாக்க முடியும். எனவே மாயமிருகங்கள் எளிதாக வளரும் செயல்முறையை கொண்டுள்ளன. இயற்கையாகவே சுவாசத்தை உறிஞ்சுவதை தவிர அவை மாயமிருகங்கள் அல்லது பயிரிடுபவர்கள் போன்ற சுவாசத்தால் நிறைந்த பிற உயிரினங்களை சாப்பிடுவதன் மூலம் வலிமை பெற முடியும். இது அவர்களின் நடத்தையில் உள்ளார்ந்த ஆக்கிரமிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் பெரும்பாலும் அவர்களின் குழுக்களுக்குள் நரமாமிசம் ஏற்பட காரணமாகிறது. நோவாவின் முகம் தொங்கியது. நரமாமிசம், அசுரவாளின் பிறப்பு. எபிசோட் 18. நோவா தனது குருவிடம் மேலும் விசாரித்தான். அவர்கள் நிலப்பரப்பில் ஓடினார்கள். 4 கண்கள் கொண்ட ஓநாய்கள் ஒரு தரத்தின் எல்லையை உடைக்கும் அளவுக்கு வலிமையாக இருந்தால் என்ன நடக்கும்? அவர்கள் 30 நிமிடங்கள் ஓடினார்கள். நோவாவின் முகத்தில் வியர்வை துளிகள் வழிந்தன. ஆனால் அவனது குரு முற்றிலும் நன்றாக இருந்தான். மேலும் தனது விளக்கத்தை தொடர்ந்தான். அவை பரிணாம வளர்ச்சி அடைகின்றன அல்லது எளிமையாக சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உறங்குகின்றன.
விழித்தவுடன் அவை இயற்கையான திறன்களில் ஒரு ஊக்கத்தை அனுபவிக்கும். முதல் தரவரிசையில் உள்ள 4 கண்கள் கொண்ட ஓநாய் பரிணாம வளர்ச்சி அடைந்தால் அதன் உடல் காரணமாக 2ஆம் தரவரிசைக்கு செல்லும். ஆனால் அது முதல் தரவரிசை மன திறன்களை காட்டும். இது அவற்றை மிகவும் ஆபத்தான சக்தியாக மாற்றும். நோவா பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லை. மந்திர மிருகங்கள் சாப்பிடுவதன் மூலமும் தூங்குவதன் மூலமும் வலிமை பெற்றன. அதே நேரத்தில் அவனைப் போன்ற மனிதர்கள் அதிக சக்தி நிலைகளை அடைய இடைவிடாமல் பயிற்சி செய்ய வேண்டியிருந்தது. வில்லியம் தனது சீடனின் முகபாவத்தை கவனித்து சிரித்தான். நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாதே, இந்த மிருகங்களை விட மனிதகுலத்தின் நன்மையை நீ காண்பாய். நோவா ஆச்சரியப்பட்டான். மேலும் தனது குருவின் நம்பிக்கையான தோற்றத்தில் சற்று குழப்பமடைந்தான். வரவிருக்கும் போரில் தனது மனதை ஒருமுகப்படுத்தினான். நோவா மோசமான விளைவை எதிர்பார்த்தான். அவர்கள் 20 நிமிடங்கள் நகர்ந்தனர். இருவரும் ஒரு சிறிய குன்றின் மீது வந்தனர். வில்லியம் நின்று தனது உடையிலிருந்து ஒரு சாக்கு தண்ணீரை எடுத்தான். அவன் சாக்கை நோவாவிடம் கொடுத்தான். அவன் முகத்தில் தீவிரமான பார்வை இருந்தது. இந்த குன்றின் மீது ஓநாய்களின் கூடு உள்ளது. அவற்றின் எண்ணிக்கை 15 ஆகும். எனவே உங்கள் சுற்றுப்புறத்தை கவனமாக இருங்கள். நீங்கள் தனியாகச் செல்வீர்கள். ஏதாவது மோசமாக நடந்தால் நான் தலையிடுவதற்கு போதுமான அளவு நெருக்கமாக பார்ப்பேன். நமது பயிற்சியை நினைவில் கொள்ளுங்கள். மூச்சை பயன்படுத்துவதில் சிக்கனமாக இருக்காதீர்கள். ஆனால் உங்கள் பலத்தை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு மட்டுமே செய்யுங்கள். ஒரு மூச்சு எடுத்து பிறகு தொடருங்கள். ரிலாக்ஸ், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. நோவா கீழ்ப்படிந்து தலையசைத்து வில்லியமின் வார்த்தைகளை உள்வாங்கினான். அவன் குப்பியிலிருந்து ஒரு சிறிய மடக்கை எடுத்து தரையில் குறுக்காக அமர்ந்தான். அவன் தனது மூச்சை நிலைப்படுத்தினான். அவனது நனவின் கடலுக்குள் கோளத்தின் மையத்தில் பல கோடுகள் உருவாகின. நோவா தான் உச்ச நிலையில் இருக்கிறானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டான். தயங்காதே, தவறுகள் செய்யாதே, உங்கள் சுற்றுப்புறத்தை கவனமாக இருங்கள். 15 ஓநாய்கள் போக வேண்டும். அவன் மூச்சை வெளியேற்றி எழுந்தான். அவனது மனமும் உடலும் தயாராக இருந்தன. நேரம் வந்துவிட்டது. அவன் தனது இரட்டை வாள்களை உருவி குன்றின் மீது ஏறினான். நோவாவின் உணர்வுகள் கூடுதல் கவனத்துடன் இருந்தன. அவன் உச்சியை அடைந்ததும் கீழே உள்ள மரங்களில் ஓநாய்களின் கூட்டை பார்க்க முடிந்தது. ஓநாய்கள் பெரியவை. அவை அனைத்தும் 4 கூர்மையான கண்களையும் மஞ்சள் நிற ரோமங்களையும் கொண்டிருந்தன. 10 பேர் தரையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். மற்ற 5 பேர் சுற்றளவை பாதுகாத்தனர். சற்று பெரிய ஓநாய் கூட்டத்தின் மையத்தில் இருந்தது. அதுதான் ஆல்பா என்று நோவா சந்தேகித்தான். அவன் தனக்குள்ளே நினைத்தான், நான் அவர்களை தாக்கினால் அது என்னை வெளியில் கொண்டு செல்லும். நான் அவர்களை ஆச்சரியத்தில் பிடிக்க முடியாது. ஆனால் எனக்கு என்ன வழி இருக்கிறது? ஒருவேளை நான் முழு வேகத்தில் ஓடி பிறகு மூச்சை பயன்படுத்தினால் சில அடிகள் வைக்க முடியும். ஒன்றை கொல்ல அது போதுமா? பிறகு மற்ற 14 பேர் இருக்கிறார்கள். குருவி ஏன் விஷயங்களை சரியாக விளக்க முடியாது? அவன் இன்னும் சிறிது நேரம் யோசித்தான். நோவா அவர்களுக்கு எதிராக வேறு எந்த நன்மையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் குழப்பினால் குரு வந்து என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். நான் நன்றாக செல்லலாம். தனது மனதை தயார் செய்து நோவா கவனம் செலுத்தி கூட்டை நோக்கி கீழே குதித்தான். அவன் மூச்சின் மூலம் தனது வேகத்தை அதிகரித்தான். திடீரென்று நோவாவின் முதல் தர உடல் ஒரு வெடிக்கும் வேகத்தை அடைந்தது. அவர்கள் அவனை சூழ்வதற்கு முன் ஒரு ஓநாயை வெளியே எடுப்பதில் அவனது மனம் கவனம் செலுத்தியது. சில மூச்சுகளில் அவன் குன்றின் கீழே இருந்தான். ஒரு ஓநாய் அவனை பார்த்தது. நோவா ஒரு அச்சுறுத்தல் என்று நம்பி கூட்டத்தை எச்சரிக்க ஊழியிட்டது. அதற்கு முன் நோவா கிடைமட்டமாக குதித்து ஓநாயின் தலையை நோக்கி முழு பலத்துடன் வெட்டினான். மூச்சின் சக்தியுடன் நோவாவின் வாள் வெண்ணெய் போல ஓநாயை இரண்டாக வெட்டியது. ஓநாய் அதே இடத்தில் இறந்தது. அவனது செயல்திறனின் சக்தியால் நோவாவும் திகைத்து போனான். இருப்பினும் மற்ற 4 ஓநாய்கள் எச்சரிக்கை சமிக்ஞையை தயாரித்ததால் அவன் மீண்டும் யதார்த்தத்திற்கு தள்ளப்பட்டான். நோவா ஓநாயின் உடலிலிருந்து தனது வாளை எடுத்து ஓநாய்களில் ஒன்றை நோக்கி குதித்தான். ஓநாய் ஊளையிடுவதை முடிப்பதற்கு முன் அவன் அதன் முன் நின்று அதன் தலையை வெட்டினான். அவன் குறைந்த மூச்சை பயன்படுத்தினாலும் ஓநாயின் மண்டை ஓட்டில் கிட்டத்தட்ட எந்த எதிர்ப்பும் இல்லை. அவனது வாள் மூளையை துளைத்தது. ஓநாயின் கண்களில் ஒளி மறைந்தது. நோவா தனக்கு மற்றொரு இலக்கை கண்டுபிடிக்கச் சொன்னது.
திடீரென்று ஒரு அதிர்ச்சி அலை நோவாவின் நனவின் கடலை தாக்கியது. இது அவனை பலவீனமாக்கியது. மீதமுள்ள 3 ஓநாய்கள் ஒரு அலகாக தாக்கின. அதே நேரத்தில் அவற்றின் கூட்டத்தின் மீதமுள்ள உறுப்பினர்கள் தாக்குதல் வடிவத்திற்கு வந்தனர். தாக்குதல் நோவாவின் மனதில் ஒரு கூர்மையான சத்தம் வெடித்தது போல் இருந்தது. ஆனால் அவனது கோலம் கூட நடுங்கவில்லை. அவன் புருவத்தை தாழ்த்தி எரிச்சலுடன் அவர்களை பார்த்தான். அத்தகைய பரிதாபகரமான முயற்சி! நோவா கூட்டத்தின் வழியாக குதித்து அவர்கள் எழுவதற்கு முன் 2 ஓநாய்களை வெட்டினான். இருண்ட சிவப்பு நிறத்தில் இரத்தம் காற்றில் பறந்தது. நோவாவின் 2 வாள்கள் மேலும் 2 ஓநாய் தலைகளை அகற்றியது. அவர்களில் யாரும் எனக்கு இணையாக இல்லை. இது நான் எதிர்பார்த்ததை விட வேகமாக முடிந்துவிடும். நோவா முன்பு இருந்ததை விட இன்னும் குறைந்த மூச்சை பயன்படுத்தியதால் சில எதிர்ப்பை உணர்ந்தான். நான் என் உடல் வலிமையால் அவர்களின் மண்டை ஓடுகளை வெட்ட முடியும். இது நம்ப முடியாதது. இன்னும் 11 போக வேண்டும். நோவா ஒரு ஓநாயை ஒன்றன் பின் ஒன்றாக தலை துண்டித்து கொண்டே இருந்தான். இரத்தம் எல்லா இடங்களிலும் சிதறியது. ஒரு கூர்மையான சத்தம் அவனது மனோரீதியான கோலத்தை லேசாக நடுங்க வைத்தது. இது புதுசா? எனக்கு முன் ஒரு தகுதியான எதிரி இறுதியாக இருக்கிறானா? என் அற்புதமான சக்தியை பொருத்தமா? ஆல்பா ஓநாய் விஷ கண்களால் அவனை பார்த்தது. அது மீதமுள்ள 7 ஓநாய்களுடன் ஒரு மன தாக்குதலை பயன்படுத்தியது. நோவா தனது தலையில் சிறிது வலியை உணர்ந்தான். ஆனால் அவன் கடந்து சென்றதை விட அது லேசானது என்று கருதினான். அவன் தனது படுகொலையை ஒரு நொடி கூட நிறுத்தவில்லை. இந்த ஓநாய்களுடன் குறைந்த மூச்சை பயன்படுத்த திட்டமிட்டான். நோவா தனது உடல் வலிமை அவர்களை முடிக்க போதுமானது என்று மதிப்பிட்டான். அவன் மிக வேகமாக நகர்ந்தான். யாரும் இந்த இளம் வீரரை சூழ்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு ஓநாய் நோவாவை தாக்கினால் அவன் இரட்டை செங்குத்து வெட்டுடன் அவர்களை 2ஆக வெட்டுவான். ஒன்று அவன் பக்கத்திலிருந்து வந்தால் அவன் சுழன்று ஒரு பேரழிவை ஏற்படுத்துவான். தாக்குதல் தொடர்ந்தது. ஆல்பா ஓநாய் மட்டுமே மீதமிருந்தது. அது நோவாவின் வாள்களில் இருந்து நேரடியாக தாக்குதலை தவிர்த்தது. ஆனாலும் அவன் கழுத்தில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தினான். நோவா மிருகத்தை மேலே இருந்து கீழே பார்த்தான். அவன் சிரித்தான். இது மற்றவர்களை விட சற்று வலிமையானது. என் தாக்குதல்களில் ஒன்றை அது எப்படியோ தவிர்த்தது. என் தாக்குதல் வேகம் குறைந்துவிட்டால் நான் தேய்ந்து போக வேண்டும். பாடம் கற்றுக்கொண்டேன். நோவா, அடுத்த முறை வலிமையானதை இலக்காக கொள்ளுங்கள். இந்த வெளிப்பாட்டால் நோவா சற்று தாழ்மையடைந்தான். அவன் பெரும் சக்தியை பெற்றான். ஆனால் அது அவனை வெல்ல முடியாதவனாக ஆக்கவில்லை. நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள். ஆனால் ஆணவம் உங்கள் வீழ்ச்சியாக இருக்கலாம். ஓநாயின் கண்கள் கோபத்துடன் வெடித்தன. ஆனால் அதன் கீழே பயம் இருந்தது. நோவா ஓநாயை துரத்தினான். அது பின்வாங்கியது. அதன் கழுத்து காயம் குணமாகாது. விரக்தியடைந்த ஓநாய் தன்னை தற்காத்து கொள்ள கடைசி முயற்சியாக தாடைகளை நோவாவை நோக்கி வைத்து குதித்தது. நோவா வலதுபுறமாக தவிர்த்தான். மிருகத்தின் பயனற்ற தாக்குதலை தவிர்க்கும் அளவுக்கு அவனது வேகம் போதுமானதாக இருந்தது. சில விரைவான நகர்வுகளை பயன்படுத்தி அவன் அதன் கழுத்தில் ஒரு மேல்நோக்கிய வெட்டு கொடுத்தான். அதன் துண்டிக்கப்பட்ட தலை ஓரமாக உருண்டது. 15 ஓநாய்களையும் கொன்ற பிறகு நோவா பெருமையுடன் பிரகாசித்தான். முதல் முறையாக தனது திறமைகளில் வலுவான நம்பிக்கையை உணர்ந்தான். அசுர வாளின் பிறப்பு. எபிசோட் 19. நோவா மூச்சு விட சிரமப்பட்டான். போர் முடிந்ததும் அவன் சோர்வால் மூழ்கினான். அவனது உடல் முழுவதும் களைத்துவிட்டது. மிருகங்களை கொன்றபோது மூச்சின் தரத்தை குறைத்தாலும் நோவாவுக்கு சிறிதும் இல்லை. கால்களில் இருந்து சுழலும் மூச்சு வேகம் மற்றும் சுறுசுறுப்பை ஊக்குவித்தது. மற்றொன்று கைகளில் செயல்திறனை செயல்படுத்தியது. அவன் இரத்தம் தோய்ந்த தரையில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தான். நோவா தனது உடலில் மூச்சை நிரப்ப தனது அக்குபாயன்களை அனுமதித்தான். முதல் முறையாக நன்றாக செய்தாய். வில்லியம் சிரித்துக்கொண்டு பூக்களை ஏந்திக்கொண்டு அவனுக்கு பின்னால் நின்றான். அதனால் நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று இப்போது புரிகிறதா? நோவா தலையசைத்தான். எல்லாவற்றையும் மனதில் ஒன்று சேர்த்தான். நான் 2ஆம் நிலை தற்காப்பு கலையை பயன்படுத்தினேன் என்று நோவா பதிலளித்தான். அவர்களின் முதல் நிலை உடலுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. வில்லியம் தலையசைத்தான். ஆம், தற்காப்பு கலைகளும் மந்திர தந்திரங்களும் மனிதர்களை உலகின் அதிபர்களாக ஆக்குகின்றன. 2ஆம் நிலை தற்காப்பு கலை 3ஆம் நிலை உடலை சேதப்படுத்தும். அதேபோல் முதல் நிலை மந்திரமும். நிச்சயமாக உங்களிடம் போதுமான அளவு மூச்சு இல்லையென்றால் அவற்றின் நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த முடியாது.
நோவா தனது உடல் மீண்டு வரும் வரை போரை மனதில் ஓட்டி பார்த்தான். ஒவ்வொரு கணத்தையும் நினைத்து அவன் முனகினான். போரின் போது நான் நிறைய மூச்சை வீணடித்தேன். என் வேகத்தை எந்த ஓநாயும் சமாளிக்க முடியவில்லை. அது ஒருதலைபட்சமான போராக இருந்தது. ஆனால் ஒரு எதிரி தப்பித்துக்கொண்டே இருந்தால், என் எதிரி ஒரு மாயமிருகமாக இருந்தால் எனக்கு மூச்சு நின்றுவிடும். நான் எப்படி இதை அறியாமல் போனேன்? அதே தற்காப்பு கலை தரவரிசையில் உள்ள ஒரு பயிரிடுபவருக்கு எதிராக சென்றால் இன்று நடந்தது போலவே நடக்குமா? நோவா, நீ ஒரு பொறுப்பற்ற முட்டாளாக இருக்க முடியும். குறைந்த மூச்சின் விளைவுகள் தெளிவாக தெரிந்தன. வில்லியம் தலையை ஆட்டினான். தனது சீடர் என்ன நினைக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். உன் வயதில் வேறு எந்த குழந்தையும் முதல் நிலை மிருகங்களின் கூட்டத்தை காயமின்றி கொன்று குவிக்க முடியாது. நீ ஒரு தனித்துவமானவன் நோவா. சரி, எனக்கு 11 வயது கூட ஆகவில்லை என்பதை நான் மறந்துவிட்டேன். நோவா அமைதியான பெருமையுடன் பதிலளித்தான். ஒரு நொடி நோவா உண்மையில் அவனுக்கு என்ன வயது என்று மறந்துவிட்டான். திடீரென உணர்ந்ததால் அவனது மன உறுதியை சற்று உயர்த்தியது. என் வாழ்நாளில் மற்றவர்களை விட நான் வெகு தூரம் வந்துவிட்டேன். இருவரும் 10 நிமிடங்கள் காத்திருந்தனர். பிறகு நோவா எழுந்தான். அவர்கள் திரும்பிச் செல்லலாம் என்று சைகை காட்டி தனது குருவுக்கு தலையசைத்தான். பால்வின் மாளிகையின் பிரதான வாயிலை அடைந்ததும் வில்லியம் நோவாவின் அருகில் வந்து தாழ்ந்த குரலில் பேசினான். நீ முன்னேறும்போது உன் அக்குபாயன்கள் விரைவில் வேலை செய்வதை நிறுத்திவிடும் என்று நான் நம்புகிறேன். 2வது சிகிச்சைக்கு தயாராக இரு. 2வது சுழற்சியில் நுழைந்த பிறகு நீங்கள் காவலர் பணிகளை மேற்கொள்ளலாம். காவலர் கட்டிடத்திற்குள் 5 ஆண்களும் ஒரு குழந்தையும் ஒரு வட்டமாக அமர்ந்து கையில் ஒரு தாளை படித்து கொண்டிருந்தனர். அந்த குழந்தைதான் நோவா. அவன் ஒரு கருப்பு உடற்பயிற்சி உடையணிந்திருந்தான். 2 வாள்கள் அவற்றின் உறைகளுக்குள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. அவனது கருப்பு முடி ஒரு எளிய போனிடையில் சீவப்பட்டது. 4 கண்களை கொண்ட ஓநாய்களுடன் சண்டையிட்டு 6 மாதங்கள் ஆகிவிட்டன. 11 வயதை அடைந்ததை தவிர அவன் 2வது சிகிச்சையையும் மேற்கொண்டான். அவனது உடல் இன்னும் வளர்ந்து வருவதால் மக்கள் நோவாவை குள்ளமானவன் என்று கருதினர். ஆயினும் அவன் வயதிற்கு மீறிய உறுதியுடன் காணப்பட்டான். சிறிய உருவத்திலிருந்து தனித்துவமான தசைகள் புடைத்தன. நான் 2வது சுழற்சியில் நீண்ட காலமாக இருந்தாலும் எனது அக்குபாயன்கள் இன்னும் முழு வேகத்தில் செயல்படுகின்றன. என் உடல் இப்போது நடுநிலை அல்லது முதல் நிலையில் இருக்க வேண்டும். எனது முன்னேற்றம் நன்றாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் இப்போது நிற்க முடியாது. நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். உண்மையான வீரர்கள் தங்களை தாங்களே உந்துகிறார்கள். அவன் மீண்டும் கையில் இருந்த தாளில் கவனம் செலுத்தினான். தாளில் ஒரு பணி விளக்கம் எழுதப்பட்டிருந்தது. இந்த காரணத்திற்காக ஒரு குழு காவலர்கள் முற்றத்தில் நோவாவுடன் கூடினர். லிலின் கிராமம் தெற்கே 5 நாட்கள் பயண தூரத்தில் உள்ளது. பெரிய சிலந்திகளின் தாக்குதல் தொடர்ந்து வருவதால் உதவி அனுப்புங்கள். அவற்றின் கூடு குகைக்குள் மற்றும் அருகில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இந்த பணியை ஏற்றுக்கொண்டால் உங்கள் குறிக்கோள் கூட்டை கண்டுபிடித்து அழிப்பதாகும். நோவா தாளில் இருந்து கண்களை உயர்த்தினான். தனது தோழர்களின் முகங்களை ஆராய்ந்தான். மேலும் குழு தலைவர் காத்திருந்தான். குழு தலைவரின் பெயர் மேசன். அவன் வெளிவட்ட காவல்படையின் மூத்த உறுப்பினர். அவன் 50 களில் உயரமான மனிதன். அவனுக்கு சிறிய சிவப்பு முடி இருந்தது. அதே நேரத்தில் நீண்ட கருப்பு தாடி அவன் முகத்தில் வளர்ந்தது. அவன் தேர்ந்தெடுத்த ஆயுதம் 2 கைகளால் பயன்படுத்தும் கோடாரி. மேசன் அனைவரும் முடிக்கும் வரை காத்திருந்தான். திடீரென்று எல்லா கண்களும் தன்னை நோக்கி இருப்பதை அவன் கவனித்தான். முதலில் இரும்பு சிலந்திகள் 2ஆம் நிலை மிருகம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தடிமனான தசை உடலை தவிர அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க திறன்கள் எதுவும் இல்லை. ஒரே பிரச்சனை என்னவென்றால் அவை மிக வேகமாக இனப்பெருக்கம் செய்கின்றன. எனவே அவற்றின் கூடு முதல் நிலை புதிதாக பிறந்தவர்களால் நிரப்பப்படும். நாம் அனைவரும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இந்த பணிக்கு நாம் கிளாசிக் அணுகுமுறையை எடுப்போம். நாம் கிராமத்திற்கு சென்று கூடு பற்றிய துப்புகளை சேகரித்து அவற்றின் மக்கள் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்போம். ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? யாரும் ஆட்சேபனை செய்ய தயாராக இல்லை. இருப்பினும் ஒரு காவலர் எழுந்து நோவாவை சுட்டிக்காட்டினான். அவனுக்கு ஒரு கண் மட்டுமே இருந்தது. மேலும் ஆழமான வடு அவன் கண்குழியை வெட்டியது. அவன் மேசனை விட சற்று குள்ளமாக தோன்றினான். இருப்பினும் அந்த மனிதன் மொட்டையாகவும் சிறிய தாடியுடனும் இருந்தான்.
மிகவும் உயரமாக இருந்தபோதிலும் அவன் மிகவும் கொழுத்தவனாகவும் வியர்வையாகவும் இருந்தான். மேசன், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். எதற்காக நாம் ஒரு குழந்தையை அழைத்துச் செல்கிறோம்? மற்ற சில காவலர்கள் மேசனின் பதிலில் ஆர்வம் காட்டினர். அதே சந்தேகத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். நோவா மேசனை பார்க்கவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். தலைவரின் பதிலுக்காக காத்திருந்தான். எனக்கு இந்த முட்டாள்தனத்திற்கு நேரம் இல்லை. துணை தலைவர் அவனுக்காக வாக்களித்தார். அதனால் அவன் வந்து நமக்கு உதவ முடியும். மேலும் டெய்லர் இந்த பணி தொடங்கியதும் இனிமேல் என்னை தலைவர் என்று அழைக்க வேண்டும். மேசன் அமைதியாக இருந்தான். ஆனால் டெய்லர் சிரிப்பில் வெடித்தான். அது நன்றாக இருந்தது தலைவர். இந்த குழந்தையின் தாய் உள் வட்டாரத்தில் பணிபுரிந்ததால் இந்த குழந்தையின் பணியை கவனித்துக் கொள்வதுதான் எங்கள் பணி என்று நீங்கள் சொல்லியிருக்கலாம். இந்த குழந்தை ஒரு போர்வீரனாக முடியும் என்பது போல என் ஆசனவாய். அவன் நோவாவை அணுகி பிறகு கையை அவன் கழுத்தில் வைத்தான். கவலைப்படாதே குழந்தாய், நாங்கள் உன்னை நன்றாக கவனித்துக் கொள்வோம். ஒருவேளை நீ என்னை உன் அம்மாவிடம் அறிமுகப்படுத்தலாம். டெய்லர் பேசுவதை நிறுத்தினான். ஒரு வாள் அவன் இடது கண்ணை நோக்கி சுட்டிக்காட்டப்பட்டது. அவன் கட்டிப்பிடிக்க முயன்ற குழந்தை மறைந்துவிட்டது. அது டெய்லரை ஒரு கணம் திகைக்க வைத்தது. என்னடா இது? இடது பக்கத்திலிருந்து ஒரு மிரட்டல் ஒலித்தது. மீண்டும் என்னை தொட முயற்சி செய், நான் உன்னை குருடனாக்குவேன் கொழுத்த பன்றி. என் வயது மற்றும் உயரம் பற்றிய அவமானங்களை நான் இலகுவாக எடுத்துக் கொள்ள மாட்டேன். ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில் நான் உன்னை அடைய முடியும். உன் பெரிய வாயை மூடிக்கொள்ளும்படி நான் பரிந்துரைக்கிறேன். நோவா அவனை உறைந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தான். அவனது இப்போது அசாதாரணமான மன ஆற்றலால் தீவிரமடைந்த குளிர்ச்சியை வெளிப்படுத்தினான். டெய்லரின் கால்கள் மென்மையாகி தரையில் முழந்தாளிட்டான். வாள் அவன் எஞ்சியிருந்த கண்ணை நோக்கிச் சென்றது. நோவா அவன் மீது ஒரு வலுவான கண்ணை வைத்திருந்தான். காவலரின் மனதில் மன அழுத்தத்தை பிரயோகித்தான். அதன் பிறகு நோவா வாளை சக்தியற்ற காவலரை நோக்கி நகர்த்தினான். அவனை வெட்டுவதற்கு அருகில் வந்ததும் அதை பின்வாங்கினான். அதன் பிறகு நோவா எதுவும் நடக்காதது போல மேசையில் அமர்ந்தான். அசுர வாளின் பிறப்பு எபிசோட் 20. காவலர்கள் அப்படி ஒரு சக்தியைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக வீரர்கள் என்பதால் சக்தியை மதித்தனர். தளபதி அதிகம் கவலைப்படவில்லை. வாழ்நாள் முழுவதும் வீரர்களுடன் இருந்ததால் இத்தகைய நிகழ்வுகளுக்கு பழகியிருந்தார். எல்லாம் முடிந்ததால் கூட்டம் கலைந்தது. நாளை விடியற்காலையில் சந்திப்போம். நான் வண்டியை ஏற்பாடு செய்கிறேன். தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டை அழிக்க நாம் சிந்திப்பதை விட அதிக நேரம் ஆகலாம் என்றார். அனைவரும் சிதறிச் சென்றனர். டெய்லர் எழுந்திருக்க சிறிது நேரம் எடுத்துக்கொண்டான். அவனது கால்களுக்கு இன்னும் பலம் வரவில்லை. அந்த கொழுத்த முட்டாள் இந்த பணியில் பிரச்சனை செய்ய மாட்டான் என்று நோவா நினைத்தான். குறைந்தது மற்ற காவலர்கள் இப்போது அவன் திறமையை நம்ப வேண்டும். டெய்லரின் முன்னைய செயலை நினைத்து அவன் இன்னும் எரிச்சலடைந்தான். அது தாயை கேலி செய்ததாலோ அவனை இகழ்ந்ததாலோ எதனால் எனத் தெரியவில்லை. நல்ல விஷயம் என்னவென்றால் இறுதியாக 2ஆம் தர மிருகங்களுடன் சண்டையிடப் போகிறேன். மாஸ்டருடன் பயிற்சி செய்து சலித்துவிட்டேன். அவன் அறைக்குச் சென்று பயணத்திற்கான பொருட்களை தயாரித்தான். வேலைக்காரனிடம் சில மருந்துகளை தயார் செய்யச் சொல்லி அனைத்தும் சரியாக உள்ளதா என சரிபார்த்தான். ஒரே சந்தேகம், கெஸ்ஸியர் ரூனை எடுத்துச் செல்ல வேண்டுமா? அதில் பயிற்சி செய்தால் களைப்பாகிவிடுவேன். பணியில் பலவீனமாக இருக்க முடியாது. படுக்கைக்கு கீழே வைக்க முயன்றபோது யோசித்து அதை உடையிலேயே வைத்துக்கொண்டான். சில மணி நேரம் பயிற்சி செய்தால் பிரச்சனை இல்லை என்று தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொண்டான். மாஸ்டர் கேட்டால் கண்டிப்பாக அடிப்பார். ஆனால் 2வது சிகிச்சைக்கு பிறகு அவன் மனம் வலுவாக இருந்தது. 2 மணி நேரம் அவனுக்கு ஒன்றுமில்லை. அடுத்த நாள் அவன் முதலில் முற்றத்துக்கு வந்தான். மற்றவர்கள் வந்தபோது தலையசைத்து காத்திருந்தனர். டெய்லர் மட்டும் வெறுப்பை மறைக்கவில்லை. நோவா அவனை பொருட்படுத்தவில்லை. அனைவரும் சேர்ந்ததும் வண்டியை எடுக்க புறப்பட்டனர். சாலையில் செல்லும்போது மேசன் தொண்டையை சுத்தம் செய்து, குழுப்பணிக்காக நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்வோம் என்றான். வெளிப்புற வளைய காவலர்கள் பலர் இருந்ததால் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்திருக்கவில்லை. நான் மேசன், பெரிய கோடாரி பயன்படுத்துவேன். மற்றவர்கள் சுருக்கமாகச் சொன்னார்கள். லூக், வில், கத்தி. ராபர்ட், நீண்ட வாள், ராப் என்று அழைக்கலாம்.
ஏடி நீண்ட வாள். பேய்லர் எதுவும் சொல்லாமல் 2 கனமான சுத்தியல்களை காட்டினான். நோவா சபர்கள். வண்டியில் அமைதி நிலவியது. சில நேரத்தில் ராபர்ட் பகடைகளை எடுத்து விளையாட அழைத்தான். பெரும்பாலோர் இணைந்தனர். நோவா மற்றும் மேசன் மட்டும் அமைதியாக இருந்தனர். அடுத்த 6 நாட்கள் இப்படித்தான் சென்றது. பகலில் பயணம், இரவில் தீ வைத்து விளையாட்டு. அனைவரும் தூங்கியபின் நோவா ரூனில் பயிற்சி செய்தான். ஆனால் 2 மணி நேரத்தை மீறவில்லை. 6வது நாள் மாலையில் ஒரு கிராமம் தெரிந்தது. புகை எழுந்தது. தீ ஒளி சிவப்பு வளையமாக தோன்றியது. மேசன் கவலைப்பட்டான். ஏதோ தவறு. எல்லோரும் கீழே கிராமத்துக்கு போய் நிலைமையை பார்க்கலாம். அவர்கள் முழு வேகத்தில் ஓடினர். நோவா மிக வேகமாக இருந்தான். சிறிய உடலும் இலகு ஆயுதமும் அவனை முன்னேற்றின. இறுதியாக ஒரு போர் என்று அவன் நினைத்தான். கிராமத்துக்குள் நுழைந்ததும் பயங்கர காட்சி. அடர் சாம்பல் நிற பெரிய சிலந்திகள் பொதுமக்களை கொன்று உடல்களை இழுத்துச் சென்றன. கிராமத்தினர் பாதுகாப்பு வரிசை அமைக்க முயன்றனர். ஆனால் அது சில நொடிகள் மட்டுமே நீடித்தது. இரத்தம் எல்லா திசையிலும் சிந்தியது. ஒரு பெண் குழந்தையை தழுவிக்கொண்டு கத்திக்கொண்டிருந்தாள். ஒரு இரும்பு கவச சிலந்தி அவளை நோக்கி வந்தது. அந்த சமயம் உலோக மோதல் சத்தம். அவள் திரும்பி பார்த்தாள். அவளுக்கு முன் ஒரு சிறுவன் நோவா. அவன் காலடியில் ஒரு சிலந்தி உடல் விழுந்திருந்தது. அதன் தலையில் ஆழமான வெட்டு. பச்சை இரத்தம் சிந்தியது. 3.5 அடி நீள உடல், நீண்ட 8 கால்கள். ஆனால் அது இப்போது சாய்ந்திருந்தது. நான் அதிகமாக மூச்சை வீணாக்கவில்லை. ஆனாலும் முடிவு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்று நோவா நினைத்தான். 2ஆம் தர உடல் உண்மையிலேயே வலிமையானது. நான் இன்னும் வலுவாக வேண்டும். அந்த சிலந்திகளின் வெளிப்புற எலும்புக்கூடு மிகவும் கடினமானது. பாதுகாப்பு அளவில் மிக உயர்ந்தவை. மற்ற வீரர்கள் வந்தனர். 11 வயது சிறுவன் ஒரு 2ஆம் தர மிருகத்தை கொன்றதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது சாதாரணமான காட்சி அல்ல.